ஒரு மரக்கா நெல் வாங்கிட்டு வர்றது, அரிசி வாங்கிட்டு வர்றது, இல்ல ஆட குடுத்துட்டு, ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வர்றது. இப்படி இந்த மாதிரியான பண்டமாற்று முறை அப்ப இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னுடைய வீட்டுக்கு தேவை வந்து உப்பு, மளிகை பொருளு எல்லாம் தேவைப்படுது. உணவுக்கு தேவையான எல்லாம் தேவைப்படுது. இப்ப நான் மூட்டையா தூக்கிட்டு போயிட்டு, அப்படி யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் குடுத்துட்டு, அப்படியே நான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? ரொம்ப சிரமம் இல்லையா? இந்த சிரமத்தை குறைப்பதற்காக, நம்ம என்னத்த கொண்டு போய் குடுக்குறோம்? நம்ம உழைத்த உழைப்பு. அந்த உழைப்பால் வந்தது தான் நிலக்கடலையா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். அந்த உழைப்பு உருமாறுது. எப்படி உருமாறுது? நான் விவசாயம் பண்ணும்பொழுது, என்னுடைய உழைப்பு, அந்த உழைப்பு அப்படியே உருமாறி, எனக்கு அரிசியாவோ, கடலையாவோ, எள்ளாவோ, தானியங்கள் எதாவோ ஒண்ணாக மாறி வருது. இப்ப அந்த மாறி வர்றது தான் நான் கொண்டு போய் யாருக்கு என்ன தேவைப்படுதோ, அவங்களுக்கு அத குடுத்துட்டு, எனக்கு என்ன தேவையோ, அத நான் திரும்ப வாங்கிட்டு வர்றேன். இதுதான் நடைமுறை.